அப்ப நான் உன் அம்மா மதிக்கலன்னு சொல்றியா? மதிச்சிருக்கப்பா. எப்பெல்லாம் தெரியுமா? உங்க அப்பா கிட்ட காசு கேட்கணும், உனக்கு ஏதாவது பேரண்ட்ஸ் மீட் வந்தா உங்க அம்மா வேணும், அந்த நேரம் எல்லாம் பேசுவியே, அப்ப மதிச்சிருக்க. அப்ப என் மனசுல தோணும் தெரியுமா, இப்ப பேசுறானே அதே மாதிரி எப்போ என்கிட்ட பேசினா எப்படி இருக்கும்னு. ஆனா அதெல்லாம் எனக்கு கொடுத்து வைக்கல. என்ன பண்றதுப்பா, வீட்லயே இருந்து இருந்து நாங்கெல்லாம் உனக்கு அலட்சியமா தெரியுறோம். தேவைனா மட்டும் யூஸ் பண்ணிக்கிறீங்கல்ல. சாரி. சாரிலாம் எதுக்குப்பா சொல்ற? அத ஒண்ணு எதிர்பார்த்து நாங்க உங்களை வளர்க்கல. ஒரு பசங்களை பெத்து வளர்த்து அதுங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சு அவங்க சந்தோஷத்துக்காக எங்க சந்தோஷத்தை மறந்து இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல மனுஷனை கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் நாங்க யோசிக்கிறோம். ஆனா நீங்க எல்லாத்துலயும் புதுசு தேடுறீங்க இல்ல? அதனாலதான் பழசா இருக்கிற என்னெல்லாம் பெருசா மதிக்கிறது இல்ல. இத்தனை நாள் நீ எனக்காக வாழ்ந்திருக்க, அதை நான் புரிஞ்சுக்கலாமா? இனிமேட்டு நான் உனக்காக வாழ்றேன், அதை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். சாரிம்மா. அழாதப்பா. நல்லபடியா இன்டர்வியூக்கு போயிட்டு வா, சாப்பிட்டு போ. சரி. அம்மா சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத. ஆல் தி பெஸ்ட்.